அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 16ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், அதுவும் இன்றைய தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன் அல்லது இன்றைய தகவல்னு வச்சுக்கலாம், இல்லை நியூஸ் கூட வச்சுக்கலாம். அதேமாதிரி சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் வரதுனால காப்பி பேஸ்ட் பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக் இல்லை காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இந்த மாதிரி சில ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி இஷ்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. This is all today's information of stock market. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு சொல்லக்கூடிய நியூஸ் தான் நம்ம சேனலில். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு இதுனா நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, எல்லாரும் லைக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விப்ரோ லிமிடெட் 254 ரூபா கரண்ட் பேஸு, 3262 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 1%. ஸோ எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. போன வருஷம் பண்ண மாதிரி அதே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ப்ராஃபிட் கூடியிருக்கு, பட் பெர்சன்டேஜில் பார்க்கும்போது 1% தான். ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது விப்ரோவோட ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் போன டாடா மோட்டர் தான். அதை பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க, புதுசாக நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் வந்து இப்போ வந்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கான ஷேரை வந்து ஆல்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 368 கோடியே 23,31,373 ஷேரை வந்து ஆல்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னு. ஸோ 1:1 தான். நீங்கள் அதில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க, இல்லை ஒரு ஷேர் கிடைக்கும். பட் இது வந்து இப்போதைக்கு அலாட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்குலாம் வராது, அது வரதுக்கு டைம் ஆகும். ஏன்னா லிஸ்டிங்க்கு பர்மிஷன் தான் வரல. இப்போதைக்கு கம்பெனி ஷேரை வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் லிஸ்டிங்கு பர்மிஷன்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டரில் முதல் சப்சிடரி கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ வந்து 15 அக்டோபர்லேருந்து அது சப்சிடரி கம்பெனியாக இல்லை, அதாவது அது ஓன்லி ஓன் சப்சிடியிலேருந்து நாங்கள் அதை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அது தனி கம்பெனி ஆகிட்டு. அதே மாதிரி அந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாடா மோட்டரை வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வந்து ஈக்விட்டி ஷேர் வச்சுருந்தாங்க 2 ரூபா ஃபேஸ் வேல்யூவில். ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணிட்டாங்க, அதை அழிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த கம்பெனி தனியாக லிஸ்ட் ஆக போகிறதுனால அந்த ஹோல்டிங் எல்லாமே இவங்க 0 ஆக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 368 கோடியே 23,31,373 ஷேர் வந்து இதுக்காக நம்ம ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும். அதை அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா நாங்கள் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டிங் பர்மிஷன் வாங்கிட்டு லிஸ்ட் பண்ணதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சில காலங்கள் ஆகலாம். மோஸ்ட்லி நவம்பரில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நவம்பர் மாதம் உங்களுக்கு அந்த ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ஷேர் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து அது வர்ற டைமில் இன்னும் வந்து அவங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லாஸுங்கிறது ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிரும். ஸோ புதுசாக ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு தனியாக ட்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் எல்லாமே டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். இந்த செய்தி சொல்வது கூட டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். பட் பேரை வந்து லெட்டர் ரைட்டில் மாற்றிட்டாங்க. பட் கம்பெனி வந்து இன்னும் பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து இன்னும் மாற்றலை. கூடியவரில் அந்த பேரை வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாக மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்ரூவல் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் பிஎஸ்சி என்எஸ்சி அந்த பேரை வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாக மாற்றிடுவாங்க. அது மாற்றினாலும் அதை பற்றி நியூஸை நான் சொல்கிறேன். என் டாடா மோட்டரில் ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் அது பெரிய நியூஸு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிசாய் லிமிடெட் 132 ரூபா கேன் பேஸு 1,83 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இயரில் 38% சேல்ஸும் 26% நெட் ப்ராஃபிட்டும் உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இயரில் குவார்டர்லேயும் சூப்பராக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒன்லி இயர் மட்டும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிந்த் பேங்க் லிமிடெட் கேன் பேஸ் 30 ரூபா 295 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 3.34 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போது 2.92 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.91 இருந்தது 0.83 குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டை பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 39 ரூபா கேன் பேஸ் 1226 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 1.97 இருந்தது, இப்போ 1.83 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.32 இருந்தது 0.28 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பியும் குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்கு இந்தியன் பேங்க்கு 771 ரூபா கரண்ட் பேஸு 3109 ரூபா 3109 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 11% வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 3.01 இருந்தது, இப்போ 2.60 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. போன குவார்ட்டரில் என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த குவார்ட்டர்லையும் இருக்குது. ஸோ வரும் கிராஸ் என்பிஏ மட்டும் குறைச்சிருக்காங்க கம்பெனி. ஸோ நம்ம கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் தொடர்ந்து ஒரு 10-12 வருஷமாக வெறும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க கம்பெனி பேங்க்கு. மற்ற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் லாஸும் பண்ணுவாங்க.
பட் இந்த இந்தியன் பேங்க் ஒன்றும் அந்த ஒரு 12 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரே ப்ராஃபிட் பண்ணுற பேங்காக தான் இருக்காங்க. என்னோடய பேங்க்கும் இதான். ஸோ அதனால் இந்த விஷயம் மென்ஷன் பண்ணுறேன். நான் இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா பாரத் பிஜ்லி லிமிடெட் 3138 ரூபா கான்பேஸு 28 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 20% நெட் ப்ராஃபிட் 50% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு பாரத் பிஜ்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் கான்பேஸ் 33 ரூபா 351 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 8%. நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் சொல்ல முடியாது, நல்ல ரிசல்ட்டு. குவார்டர் கோட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிராஸ் என்பி நெட் என்பியும் குறைச்சிருப்பாங்கிறத நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நாளைக்கு விடையில் முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ராதே டெவலப்பர்ஸ் இந்தியா லிமிடெட் 2 ரூபா 21 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு 79 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 47% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 150 ரூபா கான்பேஸு 76 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரானியில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 63% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது ஜி என்டர்டைன்மெண்டோட ரிசல்ட்டு. கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணாங்க, பட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டவுனு. அடுத்து பார்த்திங்கன்னா எட்டர்னல் லிமிடெட் 348 ரூபா கான்பேஸு ஜொமோட்டோ அவங்க தான் பேரை மாற்றிட்டாங்க 65 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 183% வந்திருக்கு. பட் சேல்ஸ் வந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வரல, 63% நெட் ப்ராஃபிட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அது ஒன்று ப்ளஸ் அதர் இன்கமும் குறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேலிஸ் இந்தியா லிமிடெட் 284 ரூபா கான்பேஸு 102 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 7% டவுனாக இருக்குது, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் டவுனாக நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு, அதர் இன்கம் கூடி இருக்குது. அதனால தான் சேல்ஸ் டவுன் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ரிசல்ட் மட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட் 4120 ரூபா கான்பேஸு 49 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட்டும் 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. டிபி கார்ப் லிமிடெட் 242 ரூபா கான்பேஸு 93 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 13% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட். நெஸ்லே இந்தியா லிமிடெட் 1277 ரூபா கான்பேஸு 753 கோடி ப்ராஃபிட். பெரிய ப்ராஃபிட் தான், பட் ஈரானியில் சேல்ஸ் 11% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 24% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. மேஸ்டாக் லிமிடெட் 2172 ரூபா கான்பேஸு 97 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 8% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% டவுனாக இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டேக்ஸு. போன வருஷம் இந்த குவார்ட்டரில் வந்து அதிகமாக டேக்ஸ் பே பண்ணல, இப்படி இந்த குவார்ட்டரில் அதிகமான டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அதனால் நெட் ப்ராஃபிட் வந்து டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட் 1256 ரூபா கான்பேஸு 134 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 58% வந்திருக்கு. ஸோ சேல்ஸை விட பல மடங்கு வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. கான்பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6% மேலே இருக்குது. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 24 அக்டோபர். இதோட பேமெண்ட் வந்து 14 நவம்பருக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து செராமிக்ஸ். எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட் 5620 ரூபா கான்பேஸு 1386 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 22 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 3/4% வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 24 அக்டோபர். பேமெண்ட் வந்து 30 நாட்களுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் உங்கள் டைம் சேவ் பண்ணதுக்கு அப்படி பேசுகிறேன். அப்படி பேசி பழகிட்டேன். மற்றபடி நான் நார்மலாக கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோக்காண்டி பேசி ஃபாஸ்ட்டாக பேசி பழகிட்டேன். நீங்கள் வேணால் ப்ளேபேக் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று கூடணுன்னா கூட்டிக்கோங்க, குறைக்கணுன்னா குறைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிஎன்ட் லிமிடெட் 1179 ரூபா கான்பேஸு 143 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% டவுனு, நெட் ப்ராஃபிட் 23% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான் கம்பேர் பண்ணால். 16 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1.25% வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 24 அக்டோபர். செக்டர் பார்த்திங்கன்னா ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. சிஎன்ட் லிமிடெட். இன்ஃபோசிஸ் லிமிடெட் 1472 ரூபா கான்பேஸு 7375 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 23 ரூபா தராங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1.5% வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 27 அக்டோபர். பேமெண்ட் பார்த்திங்கன்னா 7 நவம்பருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. 7ஆம் தேதி கரெக்டாக பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இன்ஃபோசிஸ் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது என்ஆர்பி பியரிங் லிமிடெட் கான்பேஸ் 267 24 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிவுன்னு சொல்கிறாங்க. மேபி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி 4 ரூபா 30 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன தருவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது 2வது டிவிடெண்ட் இது வரைக்கும் இவங்க தரல. அப்படி
சுப்ரீம் பெட்ரோகெம் லிமிடெட் ரூ. 775 கரண்ட் பேஸ் 24 அக்டோபரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல், பெட்ரோகெமிக்கல்ஸ். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 7 இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டாவது டிவிடெண்ட். மோஸ்ட்லி ரெண்டாவது டிவிடெண்ட் வந்து ரூ. 2 இல்லை ரூ. 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் ரூ. 1120 கரண்ட் பேஸ் 31 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்ட் வந்து 7 நவம்பர். செக்டர் வந்து பர்சனல் கேர். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு தடவை கொடுத்துட்டாங்க. இந்த 2025 3 தடவை கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரூ. 5 தான். ஸோ மேற்கொண்டு கொடுத்தாலும் ரூ. 5 தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட நியூஸ் முடிஞ்சதே. வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நண்பர் ஒருவரை நம்ம சேனலுக்கு நம்ம இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இது மாதிரி கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு, அதை ஒரு கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி இவங்க வீடியோ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுமாதிரி நண்பர் ஒருவராக கேட்டிருந்தாரு. லைக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, லைக் பண்ணுறது பெரிய விஷயம், உங்கள் சேனலை எதுக்காக தூக்குனாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. பட் உண்மையிலே நான் அதுக்காண்டி பல தடவை 2 தடவை வந்து கஸ்டமர் கேரில் சேட் பண்ணி பார்த்துட்டேன். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லவும் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு இல்லைங்க அது எங்கள் இன்டர்நெட் டீம் எடுத்த முடிவு, அதுக்கு நாங்கள் சொல்ல முடியாது, ஸோ உங்கள் சேனல் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 2 தடவை கால் பண்ணேன், 2 தடவை சேட் பண்ணேன், 2 தடவை அதே பதில் தான். அரை மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. அவங்க எந்த காரணங்கிறத சொல்லவே இல்லை. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணாங்க. திரும்ப நான் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே திரும்ப உங்கள் வீடியோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு என்ன காரணங்கிறது, எந்த இடத்துல நான் என்ன தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணேன் இல்லை என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன், இது மாதிரி விளக்கம் தருவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அவங்க என்ன பிரச்சனைங்கிறது. உங்கள் வீடியோவில் பிரச்சனை மட்டும்தான் சொல்லுவாங்களாம். எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறத சொல்ல மாட்டாங்க. இந்த ஆடியோவில் காமெடி மாதிரி தான், சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர எதுக்குங்கிறத காரணம் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இந்த இது யூஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து அதிகமான இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா யூடியூப்காரங்க, நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு வந்து இன்னொரு பதிலுக்காக வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வார்த்தை என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது என்ன பண்ணுங்கிறது தெளிவாக சொல்ல மாட்டாங்க. முதல்ல உங்கள் சேனலை வந்து வயலேட் பண்ணியிருக்கு, நாங்கள் தூக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் யூடியூப் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. நானும் மெயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயுமே சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணது வந்து தவறாக இருந்துச்சு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு தவறாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் அதிகமாக பணாசை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நம்ம சேனலில். பட் அதுக்கப்புறம் அவங்க 2வது பார்த்து வேணால் அதை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னங்க காரணங்கிறத தெளிவாக சொல்லலை. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெய்லி பண்ணிட்டு தான், இப்போ கடந்த ஒரு 3-4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பிச்சுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி உங்கள் அதில் தொடர்ந்து தாங்க. ஒரு வாரம் நீங்கள் இப்படி தொடர்ந்து பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஹேபிட்டாகவே மாறிடும். வீடியோ பார்த்தோன்னே லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவீங்க. ஏன்னா அதுமாரி நீங்கள் வீடியோ லைக் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடைக்காது. நீங்கள் அந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்காதீங்க. லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இது நீங்களாம் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் ஒரு யூடியூபருக்கு கிடைக்காது. நான் வந்து என் வீடியோ நல்லா இருந்தால் மட்டும்தான் லைக் பண்ண சொல்கிறேன், நல்லா லைக் பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி என் வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும், எந்த ஒரு டைம் பாஸ்க்கோ அரசியலுக்கோ எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லதை தட்டி கொடுக்குற மாதிரி, நல்லதுக்கு இல்லை தட்டி கொடுத்தீங்கன்னா தான் அந்த நல்லதை வந்து மேற்கொண்டு முன்னேறும். நிறைய சேனல் பார்த்திங்கன்னா நல்ல சேனல் காணாமல் போயிருக்கு. காரணம் வந்து தட்டி கொடுக்க ஆள் இல்லாமல் தான் பார்ப்பாங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண கூட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு லைக்கு போகும்போது ஒரு சின்னதாக தட்டி விட்டு போயிருங்க. உங்கள்கிட்ட இருந்தால் எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க, எனக்கும் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி நண்பரோட சொன்னார், இப்போ ரீசெண்டாக 2-3 நாளில் நிறைய லைக் வரனால வீடியோவும் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதுமாரி நிறைய ஆட்ஸும் வருது. ஸோ இதான் சொல்லுது, உங்களுக்கு வந்து ஆட்ஸ் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஒரு யூடியூபராக நம்மளுக்கு ஆட்ஸை பார்த்தா திருப்தியாக இருக்கும். இந்த ஆட் வந்தால் தான் எங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ அந்த வகையில் நிறைய ஆட் வருது, அப்படி நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையை சொல்ல போனால் எவ்வளோ தான் ஆட் வந்தாலும் இப்போதைக்கு நம்ம சேனலோட வருமானம் பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. கடந்த 28 நாளில் என்னென்ன சம்பாதிச்சோங்கிறத நம்ம ஹோம் பேஜ்லேயே காட்டுவாங்க. ஸோ பார்க்கலாம். $41 இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. 28 நாள் கிட்டத்தட்ட 30 நாள், 1 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 1 மாதத்துக்கு $41. நம்ம இன்றைக்கி $88 அந்த ரேஞ்சில் போட்டோம்னா $3600 வருது. $3500 வச்சுக்கோங்க. இதில் நான் இன்கம் இது நம்ம நெட்டு சார்ஜ் இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ எனக்கு மிச்சம் வருங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சேனலோட 1 மாதத்தோட வருவாய். அதுவும் இப்போ தான் கூடியிருக்கு, இல்லைனா $30 தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு 4-5 வீடியோ, ஒரு 10 வீடியோ கொஞ்சம் அதிகமாக வியூஸ் போனால ஒரு $40 காட்டுது. இல்லைனா பார்த்தீங்கன்னா $30, $33 இதுதான் நம்மளுக்கு வந்து 1 மாதத்தோட வருமானம். இதுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது நான் பெருசாக சொல்ல மாட்டேன், அது சொன்னால் நல்லா இருக்காது, ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்ம சேனலோட நிலைமை, இதான் நம்ம சேனலோட வருமானமும். ஸோ இந்த வருமானம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் தான் நீங்கள் போகும்போது ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களை ஒருவன். நன்றி, வணக்கம்.